கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 64ஆக உயர்வு. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மகேஷ் என்பவர் உயிரிழப்பு. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து சிகிச்சை பெற்று வருபவர்களில் 118 பேர் உடல்நலம் தேறி வீடு திரும்பியுள்ளனர். 64 பேர் உயிரிழந்த நிலையில் 48 பேர் சிகிச்சையில் இருப்பதாகவும் அரசு மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததற்கு திமுக அரசுதான் காரணம். அறவழியில் விதிகளுக்குட்பட்டே சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கோரியதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக மணல் அள்ளிய விவகாரம். காவல்துறை டிஜிபிக்கு அமலாக்கத்துறை மீண்டும் கடிதம். கனிமவள கொள்ளைதான் திமுக அரசு நிறைவேற்றிய ஒரே தேர்தல் வாக்குறுதி. மணற்கொள்ளை தொடர்பாக அமலாக்கத்துறை எழுதிய கடிதத்தை சுட்டிக்காட்டி அண்ணாமலை விமர்சனம். விவசாயிகள் நலனுக்காக 14 மாவட்டங்களில் 50 நேரடி கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும். 6 நவீன நெல் சேமிப்பு தளங்கள் உள்ளிட்ட 20 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் அமைச்சர் சக்கரபாணி. ரேஷன் கடைகளில் அரிசியை பேக்கிங் செய்து வழங்க தனியார் பங்களிப்புடன் ஆலைகள் அமைக்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது. ரேஷன் பொருட்களை பேக்கிங் செய்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பதில். நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டின் நீண்டகால கோரிக்கை. நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பி கனிமொழி பேட்டி. Tamil Nadu has always been saying that we do not want NEET and we want to be safe. And நீட் தேர்வு நடத்தும் மத்திய அரசு முகமையின் மீதான நம்பிக்கை குறைந்து வருவதாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி குற்றச்சாட்டு. லஞ்ச லாவண்யத்தை நீட் தேர்வில் தடுக்க பள்ளிகள் தோறும் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கை. எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு அனுமதிக்காமல் அவர்கள் குரல் வலையை நெறிப்பது போல் சபாநாயகர் நடந்து கொண்டது ஜனநாயக மரபுக்கு எதிரானது. முதலில் முதலமைச்சர் பொறுப்புள்ள மனிதராக நடந்து கொள்ள வேண்டும் எனவும் பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா விமர்சனம். சபாநாயகர் அவர்கள் நடந்து கொள்வது ஜனநாயக மரபுகளுக்கு எதிராக. ஜெயலலிதாவின் மரணத்தில் சிபிஐ விசாரணைக்கு முட்டுக்கோட்டை போட்ட எடப்பாடி பழனிசாமி இன்று கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கேட்கிறார். அதிமுகவின் உண்ணாவிரத போராட்டத்தை சுட்டிக்காட்டி அமைச்சர் KN நேரு கடும் தாக்கு. இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் கீழ் செயல்படும் 1,00,000க்கும் மேற்பட்ட மையங்கள் செயல்படவில்லை என தகவல். முதல்வர் கனவு திட்டம் முடக்கப்படுவதாக கல்வியாளர்கள் வேதனை. தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்களுக்கு சொந்தமான விவசாய நிலங்களை பாதுகாக்க கோரிய வழக்கு. விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
சென்னையில் சாலையோரம் உள்ள அம்மா உணவகங்கள், மின்வாரிய பெட்டிகள், பொது கழிப்பிடங்களை அகற்றக் கோரிய வழக்கு. சென்னை மாநகராட்சி பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. கன்னியாகுமரியில் நடந்த கலவரம் தொடர்பாக மாணவியின் தாயாரை விசாரிக்காதது ஏன்? காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. சென்னை எழும்பூரில் 16வது வானவில் சுயமரியாதை பேரணி வரும் 30ஆம் தேதி நடைபெறும். LGBTQ சமூகத்தினர் மற்றும் அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவளிக்க கோரிக்கை. எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தேர்தலை ஆகஸ்ட் மாதத்திற்குள் நடத்தி முடிக்க வேண்டும். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் மீது மின்கம்பம் சாய்ந்து விபத்து. நெஞ்சை பதற வைக்கும் CCTV காட்சி வெளியானது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கார் விபத்தில் சிக்கி 2 உயிரிழப்பு. கட்டுப்பாட்டை இழந்த கார் பள்ளத்தில் கவிழும் CCTV காட்சி வெளியானது. காதல் மனைவிக்கு வீடியோ கால் பேசிவிட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர். ஆன்லைன் சூதாட்டத்தில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்ததால் விபரீத முடிவு. கடலூர் அருகே நாய் கடித்து 1.5 மாத குழந்தை உயிரிழந்ததாக தகவல். வீட்டின் முற்றத்தில் குழந்தையை படுக்க வைத்திருந்த போது நிகழ்ந்த சோகம். புதுச்சேரியில் அங்கீகாரம் இல்லாத தனியார் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க வேண்டாம். 33 பள்ளிகளின் பட்டியலை வெளியிட்டு பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை. மக்களவையில் செங்கோல் வேண்டாம் என கூறிய சமாஜ்வாதியை ஆதரித்து திமுக, காங்கிரஸ் தமிழர்களுக்கு எதிராக நிற்கிறது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அறிக்கை. இந்திய மீனவர்களின் நலன் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறோம். தமிழக மீனவர்களை கைது செய்யும் இலங்கை தொடர்பான முதலமைச்சர் ஸ்டாலினின் கடிதத்திற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதில். பீகாரில் ஒரு காலி பள்ளியில் வைத்து மாணவர்களுக்கு நீட் தேர்வு வினாத்தாள் கொடுத்து படிக்கச் செய்தது அம்பலம். மனிஷ்குமார், அசுதோஷ் ஆகிய 2 கைது செய்த CBI விசாரணை. கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் PS எடியூரப்பா மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக CID போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் தகவல். காங்கோ ஜனநாயக குடியரசில் குழந்தைகளை கொல்லும் திறன் கொண்ட புதிய வகை வைரஸால் அச்சம். கருச்சிதைவுகளை ஏற்படுத்தும் இந்த வைரஸ் அண்டை நாடுகளுக்கும் பரவியதாக விஞ்ஞானிகள் தகவல். லெபனானை மீண்டும் கற்காலத்திற்கு அனுப்பும் திறன் இஸ்ரேலுக்கு உள்ளது. அமெரிக்கா சென்ற இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவ் கேலண்ட் எச்சரிக்கை. பயனர்களுக்கான ரீசார்ஜ் கட்டணத்தை உயர்த்தியது ஜியோ நிறுவனம். குறைந்தபட்சமாக 34 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி.
விஜய் மில்டன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிக்கும் மழை பிடிக்காத மனிதன் திரைப்படம். படத்தின் ட்ரெய்லர் வரும் 29ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.